Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 3யோட புக் பேக் 1 மார்க் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் தான். ஒன் வேர்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா of the following refers to the visibility of variable in one part of a program to another part of the same program. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிளை ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டில் இன்னொரு பார்ட்டுக்கு யார் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்கோப்பு. செகண்ட் ஒன் வேர்டு த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் அ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு. வேரியபிள் நேமை ஒரு ஆப்ஜெக்டோட லிங்க் பண்ணுறதுக்கு என்ன காமன் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மேப்பிங். நெக்ஸ்ட் ஒன் வேர்டு of the following is used in programming languages to map a variable and objects. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு எந்த சிம்பிள் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வேர்டு கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள் டு ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு. நாலாவது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நேம் ஸ்பேஸ். அஞ்சாவது ஒன் வேர்டு which scope refers to variable defined in current function. ஆன்சர் ஆப்ஷன் ஏ லோக்கல் ஸ்கோப்பு. ஆறாவது ஒன் வேர்டு the process of subdividing a computer program into separate subprogram is called. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சின்ன சின்ன செப்பரேட் ப்ரோக்ராமை டிவைட் பண்ணுறதுக்கு காமன் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மாடுலர் ப்ரோக்ராமிங். ஏழாவது ஒன் மார்க் which of the following security technique that regulates who can use resources in a computer environment. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் செக்யூரிட்டி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அக்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அக்சஸ் கண்ட்ரோல். எட்டாவது ஒன் மார்க் which of the following member of a class can be handled only from within the class. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அந்த அதோட மெம்பர்ஸை அந்த கிளாஸ்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ப்ரைவேட் மெம்பர்ஸ். அதாவது ஒன் வேர்டு மெம்பர்ஸ் ஆர் அக்சஸபிள் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். ஸோ கிளாஸோட மெம்பரை அவுட் சைடில் இருக்க அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பப்ளிக் மெம்பர்ஸ். பத்தாவது ஒன் வேர்டு members that are accessible from within the class and are also available to the sub classes is called. பத்தாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு மெம்பர் இருக்குது. அந்த மெம்பரை அந்த கிளாஸ்க்குள்ளே ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்லேருந்து டிவைட் பண்ணுற சப் கிளாஸ்க்கும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மெம்பர்ஸ்க்குலாம் என்ன நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்கோப். ஸ்கோப்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 27 இருக்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அந்த ஹெட்டிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸ்கோப் ரிஃபர்ஸ் டு தி விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ் பராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இன் ஒன் பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் தி சேம் ப்ரோக்ராம். ஸ்கோப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது விசிபிலிட்டி தான் மென்ஷன் பண்ணுது. இந்த விசிபிலிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டில் இன்னொரு பார்ட்டுக்குள்ளே இருக்க விசிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஸ்கோப் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது 2 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கோப் சுட் பி யூஸ்டு ஃபார் வேரியபிள் ஸ்டேட் த ரீசன். வேரியபிளுக்கெலாம் எதுக்கு ஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 21 இருக்க இதெல்லாம் இந்த பேரை தான் செகண்ட் 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். எசென்சியலி வேரியபிள்ஸ் அட்ரஸஸ் டு ஒன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. ஸோ வேரியபிள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்க்கான மெமரியை பாயிண்ட் பண்ணுது. when you assign a variable with colon equal to an instant you are binding the variable to the instant. நம்ம ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டோட அசைன் பண்ணுறோம், அதுக்கு இந்த கோலன் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பட்சத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளை அந்த ஆப்ஜெக்டோட லிங்க் பண்ணுறோம். மல்டிபிள் வேரியபிள் கேன் பி மேப்டு டு தி சேம் இன்ஸ்டன்ட்.
ஒரு இன்ஸ்டன்ஸோட நிறைய வேரியபிளை வந்து மேப் பண்ண முடியும். வேரியபிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ்க்கான மெமரி லொகேஷனை வந்து ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணுது. நீங்க வந்து ஒரு வேரியபிளை வந்து ஒரு இன்ஸ்டன்ஸோட மேப் பண்றப்ப, கோலன் ஈக்குவல் சிம்பல் வந்து யூஸ் பண்றீங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட வேரியபிளை வந்து மேப் பண்ண முடியும். ஸோ இதுதான் செகண்ட் 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்டு 2 மார்க் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மேப்பிங்? மேப்பிங் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 27ல் இருக்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்க செகண்ட் பாயிண்ட் தான் வந்து தேர்டு 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு மேப்பிங். வேரியபிள் நேமை வந்து ஒரு ஆப்ஜெக்டோட லிங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மேப்பிங். இதை பண்ணுறதுக்கு காமனாக வந்து நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலன் அண்ட் ஈக்குவல் டு சைன். ஸோ இந்த சிம்பிளை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். கோலன் ஈக்குவல் சைன் இஸ் யூஸ்டு டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் அ வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கோலன் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளையும் ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதுதான் தேர்டு 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த் 2 மார்க் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் யூ மீன் பை நேம் ஸ்பேஸ்? உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 21ல் இருக்க இந்த பேரை தான் வந்து ஃபோர்த் 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் திஸ் மேப்பிங் வித் நேம் ஸ்பேஸ். Namespace are container for mapping names of variable to objects. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இந்த மேப்பிங் பண்ணுறதுல வந்து கீப் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறாங்க. நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கண்டெய்னர் தான். அந்த கண்டெய்னர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேமை வந்து ஆப்ஜெக்ட்ஸோட மேப் பண்ணுறதுக்காக அந்த கண்டெய்னர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஃபோர்த்து 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். அஞ்சாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு பைத்தான் ரெப்ரசன்ட் த ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் அக்சஸ் ஸ்பெசிஃபையரை வந்து எப்படி பைத்தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த புக்கில் பேஜ் நம்பர் 27ல் இருக்க இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து ஃபிஃப்த் 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் அக்சசபிள் ஃப்ரம் வித்தின் த கிளாஸ் அண்ட் ஆல்சோ அவைலபிள் இன்டு சப் கிளாஸஸ். ஒரு கிளாஸோட ப்ரொடெக்டட் மெம்பரை வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். மேலும் அந்த கிளாஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்க சப் கிளாஸ்லேயும் வந்து அந்த மெம்பர்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ்க்கான பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் மெம்பர்ஸ். ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் டினைட் அக்சஸ் ஃப்ரம் அவுட்சைட் த கிளாஸ். தே கேன் பி ஹேண்டில் ஒன்லி வித்தின் த கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ளார வந்து சில மெம்பர்ஸை வந்து நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மெம்பர்ஸை வந்து அந்த கிளாஸ்க்கு வெளியே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியாது. இந்த மெம்பர்ஸை வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபிஃப்த்து 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து புக் பேக் 3 மார்க் கொஸ்டின். ஸோ 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் இது மூணையும் வந்து 5 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 5 மார்க்கை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், இந்த 3 மார்க் கொஸ்டினுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ டேரெக்டாக ஃபோர்த்து கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபோர்த் 3 மார்க் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ரெக்யர்டு. ஸோ எதனால் வந்து அக்சஸ் கண்ட்ரோல் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செக்யூரிட்டி டெக்னிக் தட் ரெகுலேட்ஸ் ஹூ ஆர் வாட் கேன் வியூ ஆர் யூஸ் ரிசோர்சஸ் ஏ கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். ஸோ அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அது செக்யூரிட்டி டெக்னிக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இல்லைனா எதை வந்து யூஸ் பண்ண முடியும், ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டில் வந்து ப்ரோக்ராம் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் அக்சஸ் கண்ட்ரோல் வந்து யூஸ் ஆகுது. A fundamental concept in security that minimizes the risk to the objects. Object-oriented programming languages is implemented through access modifiers. Access modifier அப்படிங்கிற பராமீட்டரை யூஸ் பண்ணி வந்து கூப்ஸ் லாங்குவேஜில் வந்து இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிளாசிக்கல் object-oriented languages such as C++, Java control the access to the class member by public, private and protected keywords. கிளாசிக்கல் ஓரியன்ட் லாங்குவேஜஸ், அதாவது C++, ஜாவா அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்து இதை வந்து எப்படி அக்சஸ் கண்ட்ரோல் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அக்சஸ் கண்ட்ரோல் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் ஃபோர்த்து 3 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அஞ்சாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து அவுட்புட் நம்ம எழுதணும். இந்த கோடில் ஃபஸ்ட் லைனில் வந்து கலர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ரெட் அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. மை கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ப்ளூ அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க.
மை கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளாரே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மை ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மை ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து ஜி அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து க்ரீன் அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. இந்த மை ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து பிரிண்ட் கலர் பிஎன்ஜி பியில் இருக்க வேல்யூவே ஜியில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் அடுத்த லைனில் வந்து மை ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிண்ட் கலர் பி அப்படிங்கிறது வந்து மை கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிற லைனு. அதுக்கப்புறம் மை கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிண்ட் கலர் அப்படிங்கிறது வந்து குளோபலாக இருக்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறப்ப எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படியே ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணிகிட்டே வரும். எப்போ மை ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து ரீட் பண்ணுதோ கண்ட்ரோலர் வந்து இங்கேருந்து ஜம்ப் ஆகிடும். அதாவது மை ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து க்ரீன் அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் கலர் பிஜி. ஸோ பியில் இருக்க வேல்யூவும் ஜியில் இருக்க வேல்யூவும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மை ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து செய்ய வேண்டிய வேலை. அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு வந்து இது ரெட் அப்படிங்கிறது குளோபல் வேரியபிளில் இருக்குது. ஸோ அதனால் ரெட் வந்து அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மை ஃபேவரட் கலரில் வந்து என்ன வேலை சொல்லியிருக்காங்களோ அது வந்து பிரிண்ட் ஆகும். பியில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பியில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா ப்ளூ, அது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜியில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜியில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா க்ரீனு, அது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மை கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. எப்போ கண்ட்ரோலர் வந்து மை கலர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ரீட் பண்ணுதோ கண்ட்ரோலர் வந்து மை கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காலிங்கில் இருந்து மை கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். ஸோ மை கலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து என்ன வேலை சொல்லியிருக்காங்கன்னா, கலர் பியை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரெட் அப்படிங்கிறது கலர் வந்து குளோபலில் இருக்குது. ஸோ அந்த குளோபல் வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது ரெட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மை கலரில் வந்து என்ன வேலை சொல்லியிருக்காங்கன்னா, பியோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ வந்து என்னென்னா ப்ளூவு, அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கடைசி லைனில் வந்து பிரிண்ட் கலர் சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் கலர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ரெட்டை வந்து பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். 5வது 3 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த 3 லைன் தான். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டுக்கு ஒன் வேர்ட் குவிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.